இவ்வாறான ஒரு 3 தலைமுறைகளுக்கு இடையிலே இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மானுடத்தின் ஒன்று கூடல் என்ற பரிமாணத்துக்கு இன்னொரு பரிமாணமாக நான் இந்த 3 தலைமுறை பரிமாணங்களையும் இங்கே பார்க்கின்றேன். இதிலே இன்னமொரு விடயம் இருக்கின்றது என்னவென்றால், இந்த இடதுசாரி சிந்தனையிலே இருந்து வந்து சுயநிர்ணய உரிமைக்காக குரல் கொடுத்து இன அழிப்பு நீதிக்காக சூழலிலே தமிழகத்துக்கென்று ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது. அந்த முக்கியத்துவத்தை தோழர் விராஜ் அவர்கள் இன்றைய நிகழ்வினூடாக எங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றார். அதை அழகாக தோழர் மகேந்திரன் அவர்கள் கடத்தி இருக்கின்றார் இந்த 2 தலைமுறைக்கும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஆகவே இந்த நினைவேந்தல் நிகழ்வு இன்று மனதை ஈர்க்கின்ற ஒன்றாக தமிழ்நாட்டை நோக்கி விராஜ் மெண்டிஸ் அவர்களுடைய சிந்தனை பரவ வேண்டிய, அதாவது ஒரு சிங்களவராக இருந்து தமிழ் உடன்பிறப்புகளாக இருந்து இந்த ஈழ விடுதலை போராட்டத்துக்கு தொடர்ந்து ஆற்ற வேண்டிய தமிழகத்தின் பங்கு என்கின்ற விதத்திலே அது ஒரு முன்னுதாரணமாக நினைவேந்தலாக இது அமைய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, 6 மாதங்களுக்கு மேலாக இந்த வேலை திட்டமிட்டு முன்னெடுக்கப்படுகிறது. இது இன்னும் பொது வழிக்கு வரவில்லை. மிக விரைவில் இது குறித்த விடயங்கள் பொது வழிக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது. இப்படியான சிந்தனைகளுக்கும் இப்படியான முயற்சிகளுக்கும் பின்னால் விராஜ் அவர்களுடைய தமிழர் ஜெயான் அவர்களை அன்போடு அழைக்கும் பேசுறது. வணக்கம். இன்றைய ஒன்று கூடல் தோழர் விராஜ் அவர்களை நினைவு கூறுகின்ற இந்த தருணம் ஒரு மானுடத்தின் ஒன்று கூடலாக, தோழர் மகேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஒரு மானுடத்தின் ஒன்று கூடலாக அமைந்திருக்கிறது என்ற உணர்வோடு மிகவும் உணர்வுபூர்வமான, கருத்துப்பூர்வமான ஒரு சிறப்பான உரையை இன்று கேட்க முடிந்தது. தோழர் மகேந்திரன் அவர்களிடமிருந்து மிகுந்த மன திருப்தியை அது உருவாக்கியது. அதிலும் தோழர் மகேந்திரன் ஒரு தலைமுறையை சார்ந்தவர். அவர் விராஜ் மெண்டிஸ் அவர்களுடைய தலைமுறையை சார்ந்தவர். அதற்கு அடுத்ததாக இந்த கூட்டத்தை ஆரம்பித்து வைத்த தோழர் வேல்முருகன் அவர்கள் ஒரு இடைநிலை தலைமுறையை சார்ந்தவர், என் போன்றவர்களுடைய தலைமுறையை சார்ந்தவர். அதற்கு அடுத்ததாக இந்த கூட்டத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற தோழர் பிரதீப் போன்றவர்கள் அடுத்த தலைமுறையை சார்ந்தவர்கள். இவ்வாறான ஒரு 3 தலைமுறைகளுக்கு இடையிலே இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மானுடத்தின் ஒன்று கூடல் என்ற பரிமாணத்துக்கு இன்னொரு பரிமாணமாக நான் இந்த 3 தலைமுறை பரிமாணங்களையும் இங்கே பார்க்கின்றேன். இதிலே இன்னமொரு விடயம் இருக்கின்றது என்னவென்றால், இந்த இடதுசாரி சிந்தனையிலே இருந்து வந்து சுயநிர்ணய உரிமைக்காக குரல் கொடுத்து இன அழிப்பு நீதிக்காக குரல் கொடுத்து இன்று பலஸ்தீன மீது நடைபெறுகின்ற ஒரு கொடூரமான இன அழிப்பை நாங்கள் நேர்காணல் ஊடாக பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே, அடுத்த ஐநாவினுடைய கதவை தட்ட வேண்டிய சூழல் உருவாகியிருக்கின்ற நேரத்திலே, தமிழ் மக்களிடையே திருமதி அனந்தி சசிதர் அவர்கள் சொன்னதைப் போல
எது சரி எது பிழை, எந்த கோரிக்கையை வைப்பது என்ற முரண்பாடுகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே தமிழகத்துக்கென்று ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது. அந்த முக்கியத்துவத்தை தோழர் விராஜ் அவர்கள் இன்றைய நிகழ்வினூடாக எங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார். அதை அழகாக தோழர் மகேந்திரன் அவர்கள் கடத்தி இருக்கின்றார் இந்த 2 தலைமுறைக்கும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஆகவே இந்த நினைவேந்தல் நிகழ்வு இன்று மனதை ஈர்க்கின்ற ஒன்றாக, புத்துணர்ச்சி தருகின்ற ஒன்றாக எனக்கு அமைந்திருக்கின்றது. எங்களை நாங்களே புனிதப்படுத்திக் கொள்கின்ற ஒரு நிகழ்வாகவும் இது அமைந்திருக்கின்றது. இதிலே தோழர் மகேந்திரன் அவர்கள் குறிப்பிட்ட பல விடயங்கள், இது ஒரு கட்டுரையாக அவர் குறிப்பிட்ட விடயங்களையே எழுதி வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். தமிழ்நாட்டுக்கு இந்த மாற்றம், தமிழ்நாட்டை நோக்கி நான் சொல்ல முயற்சிக்கின்ற விடயம் என்னவென்றால், தமிழ்நாட்டை நோக்கி விராஜ் மெண்டிஸ் அவர்களுடைய சிந்தனை பரவ வேண்டிய, அதாவது ஒரு சிங்களவராக இருந்து இந்த போராட்டத்திற்கு அவர் செய்த பணி என்பது எவ்வளவு முக்கியமாகிறதோ, அதை போல தமிழ் உடன்பிறப்புகளாக இருந்து இந்த ஈழ விடுதலை போராட்டத்துக்கு தொடர்ந்து ஆற்ற வேண்டிய தமிழகத்தின் பங்கு என்கின்ற விடயத்திலே அதை ஒரு முன்னுதாரணமாக, அட இந்த தோழர் விராஜ் அவர்கள் செய்த பணியைப் போல நாம் எதை செய்துவிட்டோம் என்ற கேள்வியோடு தங்களை புனிதப்படுத்திக் கொள்வதற்கு உரிய ஒரு நினைவேந்தலாக இது அமைய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, தோழர் ஜூட்லால் அவர்கள் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருந்தார், எங்களிடம் இருக்கக்கூடிய பிளவுகளை களைந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. பலவிதமான பிளவுகள் இருக்கின்றது. பிளவுகள் இருக்கட்டும், ஒவ்வொரு பிளவுகள் நம்பிக்கை சார்ந்த பிளவுகள் அல்லது வேறு விதமான பிளவுகள் இருக்கட்டும். ஆனால் இந்த பிளவுகளை ஒரு புறம் வைத்துவிட்டு ஒத்திசைந்து செயற்படுகின்ற தளத்திலே நாங்கள் பயணித்தாக வேண்டும். இந்த பிளவுகள் என்பதற்கு பல பரிமாணங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றை தாண்டி நம்பிக்கை சார்ந்த முரண்பாடுகளை ஒருபுறம் வைத்துவிட்டு எதிர்காலம் நோக்கிய செயற்பாட்டிலே நாங்கள் இணைந்து வேலை செய்வது எந்த புள்ளியிலே எவ்வாறு என்பதற்கான ஒரு வேலை திட்டம் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பரவலாக 6 மாதங்களுக்கு மேலாக இந்த வேலை திட்டமிட்டு முன்னெடுக்கப்படுகிறது. இது இன்னும் பொது வழிக்கு வரவில்லை. மிக விரைவில் இது குறித்த விடயங்கள் பொது வழிக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது. இப்படியான சிந்தனைகளுக்கும் இப்படியான முயற்சிகளுக்கும் பின்னால் விராஜ் அவர்களுடைய பெடகோகி என்று சொல்வார்கள், தமிழில் எனக்கு அதனுடைய கல்வியியல் என்று சொல்வார்கள் என்று நினைக்கின்றேன். அதுதான் சரியான தமிழ் சொல்லா தெரியவில்லை. இந்த பெடகோகி என்றது ஒன்று அவரிடம் இருந்தது. எப்பொழுதும் ஒரு சிறு பிள்ளையாக இருப்பினும் சரி, ஒரு வயது முதிர்ந்தவராக இருப்பினும் சரி, அவருக்கு விளங்கப்படுத்துகின்ற ஒரு ஆற்றல் இருந்தது. அனந்தி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அவர் மென்மையாக நடப்பார், மென்மையாக இருந்தார். ஆனால் திடகாத்திரமான உறுதிப்பாடு உள்ளவராக இருந்தார். மீண்டும் மீண்டும் எழுகின்ற ஒரு தன்மையுடையவராக இருந்தார். அப்படியான ஒரு தன்மையோடு இருந்த அவரிடம் இருந்த அந்த பெடகோகி என்பது என்னை கவர்ந்த ஒரு விடயமாக இருந்தது. எந்த ஒரு விடயத்தையும் இலகுவாக சிரித்து, அது கடுமையான விடயத்தை கூட சிரித்து கொண்டு அதை விளங்கப்படுத்தி ஒரு சிறு பிள்ளைக்கும் என்னுடைய மகளை கொண்டு போய் எங்களுடைய போராட்டத்தை பற்றி விளங்கப்படுத்துங்கள் என்று சொன்ன பொழுது அவர் அழகாக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த பிள்ளைக்கு விளங்கக்கூடிய முறையிலே அதை விளங்கப்படுத்தினார். அப்படியான ஒரு மனிதர் அவர். அவரிடமிருந்து அந்த விடயத்தை நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். அதே போல பல விடயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். பல விடயங்களை பலர் பேசியிருக்கின்றார்கள். அனைத்துமே மிக முக்கியமான அவதானிப்புக்குரிய விடயங்களாக இங்கே இருக்கிறது. இருந்தபோதும் நான் சில விடயங்களை ஒரு காட்சிப்படுத்தலூடாக விரைவாக காட்டி என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதனாலே இதை ஷேர் பண்ணி கொண்டு வருகிறேன். என்னுடைய ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் ஒன்றை. அவர் எங்களை விட்டு பிரிந்த தருணம், அவருடைய புகழுடல் இறுதியாக அஞ்சலி செய்யப்பட்டு தமிழீழ தேசிய கொடியால் போர்த்தப்பட்டு நாம் அனைவரும் ஒன்று கூடி நின்ற தருணம் இன்னும் என் நினைவிலே நிற்கின்றது. அப்படியான விராஜ் மெண்டிஸினுடைய அந்த பதிவிலே இருந்து ஆரம்பத்திலே அவருடைய போராட்ட வாழ்க்கை எவ்வாறு ஆரம்பித்தது என்ற அந்த விடயமே ஒரு கைநூலாகவே இருக்கின்றது. இதை நான் ஈபேயிலே திடீரென்று தேடிய பொழுது, ஈபேயிலே இந்த நூல் கிடைத்த பொழுது உடனடியாகவே அதை வாங்கிவிட்டேன். இதை வாசித்த பொழுது எனக்கே தெரியாத பல தரவுகள் இங்கே இருந்தது. இவ்வளவு நாள் அவரோடு பழகி இருக்கின்றோம், ஆனால் எமக்கே தெரியாத பல தரவுகளை இங்கே வாசிக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு போராட்ட இயக்கம், ஒரு இடதுசாரி இயக்கம் எவ்வாறு அது கட்டப்பட்டது. இன்று சர்ச் அசைலம் என்று சொல்லி உலகம் முழுவதும் சொல்லுவார்கள். ஆனால் அதனுடைய ஊற்றே விராஜ் மெண்டிஸ் தான்.
என்று அவருடைய பெயரிலே அங்கே ஒரு சதுக்கம், ஒரு இடம் கூட இருக்கின்றது பிரித்தானியாவில். இந்த மாதிரி பல விடயங்கள் எங்களுக்கு தெரியாத விடயங்கள் இருக்கின்றன. அந்த போராட்டத்திலே இணைந்தவர்கள் அவரோடு வாழ்நாள் முழுவதும் பயணித்திருக்கின்றார்கள். வாழ்நாள் பின்பும் அதே நினைவிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதுவே ஒரு மனிதரை பற்றிய ஒரு அற்புதமான ஒரு பதிவு. ஆகவே அந்த வகையிலே இந்த நூலை ஏதோ ஒரு வகையில் மீண்டும் வெளியிட வேண்டும், பலருக்கும் கிடைக்குமாறு செய்ய வேண்டும். என்னிடம் இந்த நூல் இருக்கின்றது. இதை நான் தகுந்த முறையில் பதிவு செய்து எவருக்கும் தரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக ஒரு சிறிய வீடியோ காட்சி. இதை ஏன் காட்டுகின்றேன் என்றால், அவருடைய புரிதல் அந்த வயதிலே, அந்த 80களின் ஆரம்பத்திலே அவருடைய புரிதல் எப்படி இருந்தது என்பதை பார்ப்பதற்காக. Then it comes out. You see sense. You're prepared to sit it out for some time. Yes, if necessary. And the regime in Sri Lanka is conducting a genocidal attack on the Tamil people. The war has escalated. அதாவது இந்த ஜெனோசைடு என்கின்ற அந்த கருத்தியலை இன்று 2006ஆம் ஆண்டுக்கு பிறகு நடந்ததா, 2008க்கு பிறகு நடந்ததான் ஜெனோசைடா, அல்லது கடைசி மாதங்களில் நடந்ததான் ஜெனோசைடா என்று புலம்பெயரில் இருந்து பல சிந்தனை மையங்கள் எல்லாம் குழம்பிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒன்று விளங்குகின்றது. இந்த இன அழிப்பு என்பது ஈழத்தமிழர்களுடைய விடயத்திலே எவ்வளவு நீளமானது, எவ்வளவு பழமையானது. அதை ஒரு சிங்கள இளைஞனாக தன்னுடைய இனம் சார்ந்து அதை பாதுகாத்து கொண்டு மற்ற இனங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கின்ற போலித்தனமான இடதுசாரியத்தில் இருந்து மாறுபட்டவராக உலக விடுதலை போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற அதே நேரம் தன்னுடைய இனம் தாயகத்திலே செய்கின்ற இன அழிப்பை மிக இளைய வயதிலே அடையாளம் கண்டு கொண்டவராக இந்த விராஜ் மெண்டிஸை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அவருக்குரிய அஞ்சலி என்பது அது வாழ்நாள் முழுவதும் அஞ்சலியான ஒரு விடயமாக இருக்கும். எப்பொழுதுமே எங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கின்ற, எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவராகத்தான் விராஜ் எப்பொழுதும் இருப்பார். ஆகவே அந்த அப்படியான விராஜ் இலங்கை அரசாங்கத்தால் பயங்கரவாதியாக சித்தரிக்கப்பட்டார். இலங்கை அரசாங்கத்தினுடைய கெசட் நோட்டிஃபிகேஷனிலே அவருக்கு பயங்கரவாதியாக சித்தரிக்கப்பட்டு 2009க்கு பின் பல வருடங்களாக அவருக்கு தடைப்பட்டியலில் கூட போடப்பட்டு வைக்கப்பட்டிருந்தார். ஏனென்றால் அவருடைய வேலையை கண்டு இலங்கை அரசு அவ்வளவு தூரம் அதிர்ந்து போயிருந்தது. அதுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்து அவருடைய பாஸ்போர்ட்டை புதுப்பிப்பது, பல விடயங்களிலே அவருக்கு சிக்கல்களை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். உளவுகள் கூட அவருடைய வாசஸ்தலம் வரை நீளும் அளவுக்கு அவருக்கு அச்சுறுத்தல் இருந்தது. அப்படியான ஒரு மனிதருடைய வாழ்க்கையை ஏதோ எங்களுக்கு விளங்கிய விடயம், எங்களுக்கு விளங்காத இன்னும் தெரியாத பல விடயங்கள் இருக்கின்றன. அவரை பற்றி படிக்க வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அப்படியான ஒரு அந்த இதில் அந்த QR கோட் தந்திருக்கின்றேன். தோழர் மகேந்திரன் அவர்கள் குறிப்பிட்ட அந்த நேர்காணல், அது கேளிர் என்ற ஒரு யூடியூப் தளத்தில் இருக்கின்றது. அதை நீங்கள் பார்வையிட்டு அவரை பற்றிய வாழ்க்கை குறிப்பு, இது அவர் பிரிந்த செய்தி கேட்டதும் நாங்கள் செய்த ஒரு நேர்காணல். அதை தவறாது பாருங்கள். அதை விட கொஞ்சம் விரிவாக அதிலே சொல்லப்படாத விடயங்களை, எனக்கு தெரிந்தவற்றை ஒரு மணித்தியாலத்துக்கு மேல் வரும் என்று நினைக்கின்றேன். ஈழம் ஸ்பேஸ் என்ற அந்த இதிலே ஒரு ஆடியோ பதிவாக, ஒலிப்பதிவாக இருக்கின்றது. அதையும் நீங்கள் இதிலே அந்த QR கோடூடாக பார்க்க முடியும். ஆகவே அவற்றை எல்லாம் மீண்டும் இங்கே சொல்லிக் கொண்டிருக்காமல் இந்த 2 இடங்களையும் பார்க்க வேண்டிய விடயங்களை பார்க்குமாறு உங்களை வேண்டிக் கொண்டு, அவரோடு இருந்த சில பதிவுகளை கடைசியாக ஒரு கால ஓட்டத்திலே எப்போது இருந்துவிட்டு ஒரு முறை நாங்கள் பேசினால் கூட அதிலே இருக்கின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது அவருடைய அந்த தன்மையை புரிந்து கொள்ள முடியும். எங்களுடைய இணையதளம் ஒரு சில நிமிடங்களோ அல்லது மணித்துளிகளோ இல்லாது போய்விட்டால் கூட அவரிடமிருந்து மெசேஜ் வரும். அப்படியான அவரிடம் ஒரு தொழில்நுட்ப புரிதல் இருந்தது. அது ஒரு மிக முக்கியமான விடயம். பலர் அதை பார்த்து கொள்வதில் அவரிடம் ஒரு தொழில்நுட்ப புரிதல் கூட இருந்தது. தனிய தத்துவம், நடைமுறையில் போராட்டத்தை எப்படி முன்னெடுப்பது, இப்படியான பல அறிவுகள், மார்க்சிசம், இந்த அப்படியான தன்மைகளை விட தன்மைகளுக்கு சமாந்தரமாக
தொழில்நுட்ப விடயமும் இருந்தது அவரிடம். ஆகவே இந்த நல்ல கட்டுரைகள் எழுதுகின்ற பொழுது அவர் அதை பாராட்டி வாழ்த்துவார். அவருடைய தன்னுடைய வேலைகளை செய்கின்ற பொழுது கூட அந்த தொழில்நுட்பத்தை படிக்காமல், தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாமல் இருக்கக்கூடியவராக இருந்த பொழுது கூட அந்த தொழில்நுட்பத்தை நன்றாக புரிந்து வைத்திருந்தார். அப்படியான விடயங்கள் வரலாற்றிலே அவருக்கு நீண்ட நாட்டம் இருந்தது. இப்படியான சில தொடர்புகள் எப்பொழுதுமே எங்களுடன் பசுமையாக இருக்கும். அப்படியான அந்த தோழர் விராஜ் அவர்கள் செய்த மிக முக்கியமான 3 தீர்ப்பாய, அது அவர் மட்டுமல்ல, தோழர் ஜூட்லால் அவர்கள், தோழர் பாஷனாவுடைய பங்களிப்பும் இதிலே மிக முக்கியமாக இருக்கின்றது. இந்த சேனல் 4 என்று சொல்லப்பட்டு இன்று அறியப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த மிக பெரும் குற்றம் நடத்திய அந்த வீடியோ பதிவு JDS என்று சொல்லப்படுகின்ற வீடியோ பதிவாகத்தான் முதலில் வெளிவந்திருந்தது. அது இப்பொழுது சேனல் 4 வீடியோ என்று அது அனைவரும் அறிந்திருக்கின்றார்கள். அந்த ஃபுட்டேஜ் அதை கொண்டு வந்து உலகத்துக்கு சேர்த்தவர், பாலச்சந்திரனுடைய விடயத்தை உலகத்துக்கு கொண்டு வந்தவர், இப்படியான வேலைகளை செய்த பாஷனா அவர்கள் தத்துவ ரீதியாக இந்த விடயங்களில் ஆழமாக ஈடுபட்டு உலகின் கதவை திறந்து ஒரு பெரும் பணியை ஆற்றி கொண்டிருக்கின்ற ஜூட்லால் அவர்கள், இவர்களை எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்வது மிக முக்கியம். அதிலே இந்த கட்டுரைகளிலே இந்த 3 தீர்ப்புகளையும் வாசிக்க முடியும். அவற்றை வாசிக்கின்ற பொழுது இந்த அறிவை பெருக்கிக் கொள்ள முடியும். மக்கள் தீர்ப்பாயம் என்பதற்கு ஒரு கருத்து முக்கியத்துவம் இருக்கின்றது உலகளாவிய பரப்பிலே. அதன் அடுத்த கட்டமாகத்தான் ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் வர முடியும் ஐநா போன்ற இடங்களிலே. ஆகவே விராஜ் ஒரு பாதையில் பயணித்துக் கொண்டிருந்தார். அதற்கு சமாந்தரமாக வேறு பலரும் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். விராஜ் பயணித்ததைப் போல நீண்ட காலமாக தீவிரமாக பயணிக்காதவர்களாக இருந்தால் கூட 2009 அண்மைய காலத்திலே பயணத்திலே ஆரம்பித்த பேராசிரியர் பிரான்சிஸ் பொயில் போன்றவர்களும் இங்கே முக்கியமானவர்களாகிறார்கள். ஒரு இன அழிப்பை நிறுவிய தமிழர்களுக்கு ஐநா ஊடாக, சர்வதேச பொறிமுறைகள் ஊடாக எவ்வாறு இன அழிப்பை நிறுவ முடியும் என்பதற்கு கருத்துக்களை தொடர்ந்து வழங்கி கொண்டிருந்த அவரும் எங்களிடமிருந்து அண்மையில் ஜனவரி மாதம் மறைந்து விட்டார். அப்படியான விடயங்களையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூர்ந்து கொண்டு, விராஜ் அவர்களுக்கு இந்த மானுடத்தின் ஒன்று கூடலாக விடுதலை புலிகள் தாயகத்திலே அமைதி பேச்சுவார்த்தை காலத்திலே மானுடத்தின் ஒன்று கூடல் என்ற பெயரிலே தேச கவிஞன் புதுவை ரத்தினதுரை அவர்களுடைய ஈடுபாட்டோடு நடத்தப்பட்ட அந்த சந்திப்புகள், அவற்றிலெல்லாம் ஜூட்லால் அவர்கள் பங்கேற்றிருந்தார், பாஷனா அவர்கள் பங்கேற்றிருந்தார். அப்படியான பல நிகழ்வுகள், சிங்களத்திலே ஒரு பத்திரிகை கூட வெளியிடப்பட்டது தமிழீழ விடுதலை புலிகளால் தேதுண்ண அன்று. அந்த பத்திரிகையை ஆரம்பித்து அதை நடத்துவதற்கான உதவிகளை புரிந்தவர்கள், அந்த தன்மைகளை உருவாக்கியவர்கள் என்று இவர்களிடம் இருக்கின்ற அந்த அடிப்படை சொலிடாரிட்டி என்பது மிக ஆழமானது. தமிழ்நாடு கற்க வேண்டிய பல விடயங்களுக்கான மூலமாக இவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுடைய நடவடிக்கைகளை உன்னிப்பாக அவதானிக்கின்ற ஒரு தன்மை தமிழ்நாட்டுக்கு வருவதென்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கின்றேன். அதை சாதித்திருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு தலைவணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜெயாண்ணா. உங்களுடைய பயணம், உங்களுடைய வேலைகள், தமிழ்நெட்டுடன் விராஜ் மெண்டிஸ் அவர்கள் தோழர் வந்து இணைஞ்சது, மற்றது ஜூட்லால், பாஷாண்ணா, இவங்க எல்லாம் வந்து சேர்ந்து அந்த ட்ரிபியூனல்ஸ் உருவாக்கு, அவங்க எல்லாரையுமே இந்த இடத்துல நினைவு கூர்ந்து விராஜ் மெண்டிஸ் அவர்களுடைய நினைவுகளை ஒட்டுமொத்தமாக இன்று வந்த அனைவரும் நினைவு கூறியது வந்து பெரும் மகிழ்ச்சிக்குரியது. மீண்டும் அவர் நம்முடைய வந்ததை போன்ற ஒரு உணர்வு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு நன்றி. கடைசியாக விராஜின் வழித்தடத்துக்கு இந்த கவிதை சமர்ப்பணம் அப்படின்ற திருக்குமரன் அவர்கள் எழுதிய ஒரு உரைநடை கவிதை, அதை மட்டும் வாசிச்சுட்டு இந்த நிகழ்வை வந்து நம்ம இறுதி செய்வோம். முற்றத்தில் இருந்த பறவைகள் ஒவ்வொன்றாய் பறந்து செல்வது போல உடன் நடந்த தோழர்கள் ஒவ்வொருவராய் மறைகிறார்கள். அவர்களின் பெயர்கள் இலையுதிர் காலத்தில் கடைசி இலைகளாய் உதிர்கின்றன. நான் சொல்ல நினைத்த வார்த்தைகள் என் நாவில் உறைந்த பனிக்கட்டியாய் உருகாமல் நிற்கின்றன. அவர்களின் கண்களில் கண்ட தாயகத்தின் வெயில் இன்னும் என் தோளில் எரிகிறது. அவர்களது குரல்கள் காற்றில் தொலைந்த பாடல்கள் அல்ல, என் செவிகளில் வாழும் ஆறு மரணத்திற்கும் நினைவிற்கும் இடையே இன்னமும் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றன.
அவர்களின் கனவுகள் விதைகளாய் மண்ணில் வீழ்ந்தன. இன்னமும் முளைக்காமல் மழைக்காக காத்திருக்கின்றன. எப்போது அந்த மழை வரும்? இந்த மேற்கின் குளிர்ந்த நாட்களில் நான் ஒரு நிழல், என் நிழலிற்கும் நிழல் தேடுகின்றன. எங்கோ தொலைந்த தாயகத்தை நோக்கி பணியில் நடக்கும் என் அடிச்சுவடுகள். நான் யார்? இறந்தோர் நினைவுகளின் காவலனா அல்லது வாழ்வோரது மறதியின் சாட்சியா? அவர்கள் இறக்கவில்லை, என்னுள் வாழ்கிறார்கள். ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு துடிப்பிலும் நான் அவர்களின் தொடர்ச்சி. ஆனால் இந்த பனித்தீவில் என் வேர்களை எங்கே ஊன்றுவது? காற்றில் வேர் பெயர்ந்து மரம் போல நான் எதற்கோ காத்திருக்கின்றேன். ஒருவேளை மரணம் ஒரு திருப்புதலாக இருக்கலாம். அவர்கள் சென்ற பாதையில் நானும் நடக்கலாம். அவர்களின் பாடல்களை பாடலாம். இந்த குளிரில் கூட என்னுள் எரியும் ஒரு நெருப்புண்டு. அது அவர்களின் கனவுகளின் சுடர் அணைய மறுக்கிறது. நான் வாழ்வேன். நினைவுக்கும் மறதிக்கும் இடையே, இருப்புக்கும் இல்லாமைக்கும் இடையே நான் வாழ்வேன். அவர்களுக்காகவும் வாழ்வேன். ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம். விடை பெற்று செல்லும் என் தோழர்களே, உங்கள் மரணம் முடிவல்ல. எங்கோ எப்போதோ ஒரு வசந்தத்தில் நாம் மீண்டும் சந்திப்போம். சந்திக்கும் வரை அது ஒரு காத்திருப்பு என்று விராஜ் மெண்டிஸ் அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்வதற்காக ஒரு கவிதை எழுதி அனுப்பியிருக்கார். மீண்டும் விராஜ் மெண்டிஸின் உணர்வுபூர்வமான இந்த நினைவலைகள் நம்மோடு இணைந்து பயணிக்கட்டும். இன்று உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நினைவுகள் நம்மோடு என்றும் கடந்து வரட்டும். நாம் அவருடைய பாதையில் இணைந்து பயணிப்போம். தொடர்ந்து ஒடுக்குமுறைக்குள்ளாகக்கூடிய அனைத்து சமூகங்களுக்கும் நம் ஆதரவு கரங்களை நீட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழீழம் என்றும் வளரும் என்று மக்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழீழ தாகம், தமிழர் தாயகம். அனைவருக்கும் நன்றி.